நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர் ஒருவருடைய பேட்டிங்கை பார்த்து ஆஸ்திரேலிய வீரர்கள் ஒட்டுமொத்த வீரரும் பார்த்தீங்கன்னா தற்போது மிரண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாது போட்டி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ரோஹித் சர்மா அவர்களிடமே ஆஸ்திரேலிய வீரரான மிச்சல் ஸ்டார்க் அவர்கள், இந்த ஒரு வீரர் உங்களுடைய அணியின் எதிர்காலத்துக்கு ஒரு தூணா வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 5 போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடந்து கொண்டிருக்கு. முதல்ல நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதனால் ஆஸ்திரேலிய அணியில் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிச்சது. அந்த அணி வீரர்களுடைய ஒற்றுமை தற்போது நிலை கொலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளரான ஹேசில்வுட் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுக்க, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவனில் இருந்து நீக்கப்பட்டாங்க. இதற்கு பல கண்டனங்கள் எழுந்த நிலைமையில் கேப்டனான பேட் கமின்ஸ், எங்களுடைய அணியில் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்தடுத்த போட்டிகளில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைட் மைதானத்தில் பார்த்தீங்கன்னா பிங்க் பால் வச்சு பகலிரவு டெஸ்ட் போட்டியை துவங்குச்சு. முதல்ல டாஸ் வின் பண்ண இந்திய அணி இந்த பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் ஃபேஸ் பண்ண முதல் பால்லையே ஸ்டார்க் அவர்களுடைய வேகத்தில் எல்பிடபிள்யூ ஆகி வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த போட்டியில் அசுரத்தனமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி 6 விக்கெட்டுகளை அள்ளிட்டாங்க. இந்திய அணியில் அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 54 பந்துகளில் 3 பவுண்டரி 3 சிக்ஸர்களோடு 42 ரன்களை குவிச்சாங்க. KL ராகுல் அவர்கள் 37 ரன்களும், சுப்மன் கில் 31 ரன்களும், பண்ட் 21 ரன்களும், அஸ்வின் 22 ரன்களும் வந்து எடுத்தாங்க. மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் ஆஸ்திரேலிய அணிக்காக 6 விக்கெட்டுகளையும், கமின்ஸ் மற்றும் போலண்ட் இவங்க 2 பேரும் தலா 2 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தினாங்க. ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாத இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா 180 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இதில் பயமே இல்லாமல் விளையாடிய நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் மட்டும் 42 ரன்களை குவிச்சாங்க. அதில் 3 பவுண்டரி 3 சிக்ஸர்களோடு அவங்க அடித்த ஷாட் எல்லாமே பிரமிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதுவும் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் வீசின 150 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ஒரு பாலை இவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் திரும்பி கீப்பருக்கு பின்பக்கமாக தலைக்கு மேலே ஒரு 6 அடித்த இவங்களுடைய ஷாட்டை பார்த்து ஆஸ்திரேலிய வீரர்கள் அனைவருமே பிரமிச்சு போயிட்டாங்க. அவர் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறும்போது ஆஸ்திரேலிய வீரர்கள் அனைவருமே ஓடி வந்து அவர்கிட்ட கை கொடுத்து பாராட்டி அவருடைய இன்னிங்ஸை வந்து வெகுவாக பாராட்டிட்டு போனாங்க. அதே போல் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தற்போது பேட்டிங்கில் எந்த ஒரு அச்சமுமே இல்லாமல் தெளிவான போக்கில் வந்து செயல்படுறாங்க. அவருக்கு பந்து வீசுவது எப்படி அப்படிங்கிறது யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா பவுலர்களை குழப்பி விடுறாங்க. அவங்க அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டுமே அவர் எந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லாமல் விளையாடுறாரு அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. கண்டிப்பாக வருங்காலத்தில் இந்திய அணியுடன் ஒரு தூணா இவங்க வந்து நிற்பாங்க அப்படின்னு ரோஹித் சர்மா அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்திய அணி இளம் வீரர் ஒருவரை தற்போது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணி வீரர்களும் தற்போது இந்த அளவுக்கு பாராட்டி இருப்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.